அனைவருக்கும் வணக்கம். 10வது அதிகாரம் இனியவை குரல். இன்சொலால் ஈரம் அல இப்படி இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். அதாவது மனதில் எந்த ஒரு தீமை எண்ணமும் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாதவரோட மனதில் அப்படி இருக்கிறவருடைய வாயில் ஒருபோதும் கெட்ட சொற்கள் வராது. இனிய சொற்கள் மட்டுமே அவர்களுடைய வாயிலிருந்து வரும். அகனமர்ந்து செய்யால் முறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அதாவது தன்னுடைய மனசால் ஒரு பொருளை கொடுக்கணுங்கிற மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தன்னுடைய வாயால் சிறந்த இனிய சொற்களை பேசினாலே போதுமானது. முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். அதாவது ஒரு முகம் மலர்ந்து ஒருத்தவர்கிட்ட நல்லபடியாக இனிய சொற்களை பேசுவதே ஒரு மிக சிறந்த அறம். தும்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல் அவருக்கு. அதாவது தன்னுடைய முகத்தில் தென்படுபவர்கள் மனது துன்பப்படாமல் இன்பப்படுற மாதிரி இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பமில்லை. பன்னியுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது பணிவாயிருந்து இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் அது ஒரு அணிகலனாகவே இருந்து கொண்டே அந்த மனிதருக்கு இருக்கும். அல்லவை தேய அறம்பேருக்கும் நல்லவை நாடி இனிய சொல்லி. அதாவது நன்மைகளை விரும்பி நற்சொற்களை பேசுபவர்களுக்கு தீமையெல்லாம் நீங்கி பாவமெல்லாம் நீங்கி தர்மமாக எல்லாமே மாறி சிறந்து விளங்கும். நைனின்றி நன்றி பயக்கும் பயனின்றி நைனின்றி நன்மை பயக்கும் பயனின்றின் பண்பின் தலைப்பெரியா சொல். அதாவது பிறருக்கு நன்மை விளைய விரும்பி பேசும் இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு எப்போதுமே இன்மையும் நன்மையும் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். சிறுமையில் நீங்கிய இன்சொல் வறுமையும் இன்மையும் இன்பம் தரும். அதாவது பிறருக்கு நம்ம இனிய சொற்கள் பேசும்போது தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே துன்பம் கிடையாது. அப்படி நம்ம பேசுகிறதுனால நம்மளுக்கு மறுபிறவியுமே துன்பம் கிடையாது. இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் கூட இனிய சொற்கள் பேசினா துன்பம் கிடையாது. இன்சொல் இடுதின்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியுது இனிய சொற்கள் தான் நன்மை தருது, கடும் சொற்கள் மிகப்பெரிய பாவத்தை தான் தருதுன்னு தெரிந்தும் நாம் ஏன் கடும் சொற்களை பேச வேண்டும்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இப்போது ஒருத்தவர் நம்மளுக்கு நிறைய இனிய சொற்கள் இருக்குது தமிழில். ஆனால் கடும் சொற்களை பேசுகிறவர்களுடைய மனநிலை எப்படின்னா, ஒரு மரத்தில் ஒரு காயும் இருக்குது, ஒரு பழுத்த பழமும் இருக்குது. ஆனால் பழுத்த பழத்தை விட்டுட்டு காயை சாப்பிடுவது போல்றது இனிய சொல் இருக்கும்போது கடும் சொல்லை பேசுவது. நாளைக்கு 11வது அதிகாரத்தில் உள்ள செய் நன்றி 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்ப்போம். நன்றி.